ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் யூஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இப்போது எல்லாருமே யூஜிடிஆர்பி ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. தொடர்ந்து உங்களோட ஃபைனல் ரிவிஷனில் தன்னம்பிக்கையோட வெற்றியின் இலக்கை நோக்கி நீங்கள் ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பய உணர்வு அதிகமாக இருக்குது. எங்களால் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா January 7 எக்ஸாம் இருக்கும்போது இருந்த ஸ்பீடு இப்போ இல்லை சார். ஏன்னா ரொம்பவே அந்த டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணனால, அதாவது February 4 டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணனால எங்களால் அந்த ஸ்பீடு எங்களால் இல்லை. அதாவது இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால ஸ்பீடு இல்லை, அதனால் எங்களால் போஸ்டிங் வாங்க முடியுமா, அதிக அளவில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா. ஏன்னா ரொம்பவே ஸ்டடீஸ் ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு, பழைய மாதிரி ஸ்பீட் இல்லை, அந்த மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் எந்தவித ஒரியுமே பண்ணிக்காதீங்க. இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 22 டேஸ் இருக்குது. 22 டேஸில் நீங்கள் ஃபைனல் ரிவிஷனில் இன்னும் எவ்வளவோ நம்மளால் படிக்க முடியும். தன்னம்பிக்கையோட என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ஃபைனல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பய உணர்வு அதிகமாக வரும். அதாவது அது உங்களுக்கு மட்டும்தான் அந்த பய உணர்வு வரும் அப்படின்னு யாருமே தவறாக ஒரு நெகட்டிவ் தாட் உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. இந்த அப்ளை பண்ண 40,000 ப்ளஸ் அந்த எல்லாருக்குமே இந்த பய உணர்வு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால, பட் நல்லா 100% படித்தவங்க என்ன அப்படின்னா, அவங்க டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பழைய ஸ்பீடு இல்லை, நம்ம தான் படிச்சிட்டோமே அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்காதீங்க. ஏன்னா அதுக்கு கீழே அடுத்த ஸ்டேஜில் இருக்கவங்க என்ன அப்படின்னா, டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். பட் இன்னும் நீங்கள் இந்த 100% முடித்தவங்க இல்லை ஒரு 90% முடித்தவங்க இன்னும் நிறையா எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் காம்படிஷனுக்குள்ளே வர முடியும். போஸ்டிங் அப்படிங்கிறது வாங்க முடியும். தன்னம்பிக்கையோடு நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். பட் எல்லாருமே நீங்கள் அதாவது நிறையா டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணோம். அது எல்லாமே இந்த January 7 தான் நம்ம நோக்கி தான் டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணோம். அது எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. பட் இப்போ மார்க் டெஸ்ட்டுமே நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுவுமே இந்த January 3 க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே மார்க் டெஸ்ட் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பட் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 5 மார்க் டெஸ்ட் நம்ம டுடே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். 5 மார்க் டெஸ்ட்டில் என்ன அப்படின்னா, இப்போ டிஆர்பி போலில் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்களோ அதே மாதிரி 150 கொஸ்டின்ஸ் மேஜர் பார்ட்டில் இருக்கும். ப்ளஸ் 30 கொஸ்டின்ஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் இருக்கும். பட் இது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, தமிழ் அண்ட் ஹிஸ்ட்ரி. இந்த 2 சப்ஜெக்ட்டு வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 11/1/2024. பட் டுமாரோ தான் அதுக்கான லாஸ்ட் டேட். பட் எல்லோரும் கேட்டதுனால இந்த டெஸ்ட் பேஜ் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். பட் வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் ஏதோ ஒரு எந்த கொஷின்ஸுமே நீங்கள் மாடல் கொஷினுமே பார்க்காம டேரெக்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் இல்லை அப்படின்னா, அதை கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு மாடல் கொஷின் பேப்பர் இல்லை ஏதோ ஒரு டெஸ்ட் பேஜ் நம்ம அகாடமியில் தான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. எந்த அகாடமி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி, ஏன்னா லாஸ்ட் 22 டேஸ் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் 14 ஸ்டார்ட் ஆகுது. 14 ஸ்டார்ட் பண்ணி 2 உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 டெஸ்ட் வரும். இந்த 5மே ஃபுல் டெஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபைனல் ரிவிஷன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வொரு டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு 180 வினாக்கள் இடம்பெறும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸே இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஃபைனல் ரிவிஷன் கொஸ்டின் பேங்க் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். அது டேட் அதாவது இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் தான் அந்த கொஸ்டின் பேங்க் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது டேட் எக்ஸ்பைரி ஆனதுனால எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. பட் அதையுமே நம்ம டுடே ஒரு 2 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 15 கொஷின் பேப்பர் வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஷின்லேயுமே 150 கொஷின்ஸ் இருக்கும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 2250 வினாக்கள் இருக்கும். அது அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். அது டிஆர்பி போல் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஃபைனல் டிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் கீ ஆன்சருமே இருக்கும். பட் அதுக்கான டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போது இந்த யூஜிடிஆர்பி ஸோ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஸோ பழைய ஸ்பீடு வந்து இல்லை, ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்கிறீங்க. பட் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த விதம் ஒரியுமே பண்ணிக்க வேண்டாம். அதாவது எனக்கு மட்டும்தான் அந்த ஃபீல் இருக்குதா, எனக்கு மட்டும்தான் அந்த பய உணர்வு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நெகட்டிவ் தாட் வந்து இருக்கவே கூடாது. அதாவது அப்ளை பண்ண எல்லாருக்குமே இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன அதாவது ஃபீட்பேக் என்னென்ன ஒரு ஒரு நெகட்டிவ் தாட்லாம் இருக்கோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். அதனால் நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். அது வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸோ இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போது வந்து இந்த மே மந்த் வந்து ஸோ 2024 வந்து ரிட்டைர்மெண்ட் வந்து வரும். பட் அதுலேயும் நம்ம பார்க்கும்போது ஏன்னா அடுத்த ஒரு எக்ஸாம் வச்சு நம்ம வந்து போஸ்டிங் போடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அதிகமான ஒரு இயர் ப்ராசஸ் வந்து இருக்கிறதுனால நம்ம இதிலேயே கூட அவங்க வந்து ஸோ வேக்கன்சியை வந்து ஆஃப்டர் எக்ஸாமுக்கு அப்புறம் கூட இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணலாம். பட் அதனால் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக இருந்தால் தான் படிப்பேன், என்னால் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்னு தயவுசெய்து யாருமே நினைக்க வேண்டாம். ஸோ நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங், அது ஜென்ரல் 10. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், காம்படிஷன் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ காம்படிஷன் இருந்தாலும் என்னால் அந்த ஒரு போஸ்டிங் எனக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங், அந்த போஸ்டிங் கண்டிப்பாக என்னால் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் படித்தா மட்டும்தான் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் நம்ம வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். இன்னும் உங்களுக்கு 22 days இருக்குது, இன்னும் நல்லா படிக்கலாம் கான்ஃபிடென்ட்டோட. இந்த டைமில் வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதை மட்டும் நீங்கள் வந்து டவுன் ஆக விடாமல் ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியான மூமெண்ட்டோடு நீங்கள் படிங்க. என்னால் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க முடியும். இந்த 2024 ஸோ இயர் வந்து எனக்கான இயராக வந்து நான் கண்டிப்பாக மாற்றுவேன். என்னோடய லைஃப் அப்படிங்கிறது வந்து 2024 கண்டிப்பாக மாறும். அதுக்கு நான் கண்டிப்பாக வந்து நான் வந்து நல்லா எஃபர்ட் போட்டு படிப்பேன், 2024 கண்டிப்பாக போஸ்டிங் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு வெற்றியின் இலக்காக வைத்து நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். அதாவது பய உணர்வாக இருக்குது, போஸ்டிங் அதாவது சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, நிறையா இருக்குது, படித்ததெல்லாம் மறக்குது அப்படின்னு தயவுசெய்து யாருமே இருக்காதீங்க. இப்போ மறந்துச்சு அப்படின்னா எக்ஸாமில் வந்து ஈஸியாக வந்து உங்களால் படித்ததை வந்து நீங்கள் ஹாப்பியாக அதாவது எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அந்த 3 hours எப்படி நீங்கள் பயனுள்ள ஸோ அவசானம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் ஒரு வெற்றியின் இலக்கை தீர்மானிக்கக்கூடிய இருக்குமே தவிர நீங்கள் இங்கே அதாவது எல்லாமே படித்தேன் 100% எஃபர்ட் போட்டு படித்தேன் ஆனால் எல்லாமே மறந்துடுச்சு, அங்கே என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட் வந்து இருக்கக்கூடாது. ஈஸியாக உங்களால் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, இன்னும் நல்லா படிக்க டைம் இருக்குது. இந்த இருக்கக்கூடிய நாட்களை நீங்கள் பயனுள்ள நாட்களை மாற்றினீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த 2024 எல்லாருமே போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். கண்டிப்பாக வாங்குவீங்க. அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பட் இந்த 5 மார்க் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் ப்ளஸ் ஃபைனல் ரிவிஷன் கொஷின் பேங்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.